Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா என்னோட பாப்பாக்கு நான் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன கொடுத்தேன் அப்படின்றத இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை வந்து Subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு பாப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா ரைஸ், கேரட் அண்ட் பொட்டேட்டோ வச்சு பாத்தீங்கன்னா அவளுக்கு வந்து சாதம் தான் வந்து பண்ணி கொடுக்க போறோம். அதை எப்படி பண்றதுன்றதை இந்த வீடியோல வந்து டீடைலா பார்க்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ஸ்பூன் வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் வந்து எடுத்துர்க்கேன். அதை வந்து 3 ல இருந்து 4 டைம் வந்து நம்ம நல்லாவே வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து இது குக்கர்ல வந்து செய்ய போறது இல்ல. நார்மலா ஓபன் பாட்ல தான் வந்து நம்ம செய்ய போறோம். அதை எப்படி செய்யறதுன்றது இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்க்கு தான் வந்து நான் வந்து பாப்பாக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா 5 ஸ்பூன் ரைஸ் வந்து எடுத்துர்க்கோம். இது கூட வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1/2 கேரட் வந்து கொஞ்சம் பெருசா இருந்த கேரட்டே வந்து பாத்தீங்கன்னா பாதியா வந்து கட் பண்ணி அந்த கேரட்டை நல்லா க்ளீன் பண்ணி வச்சு அந்த கேரட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். உருளைக்கிழங்கும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய உருளைக்கிழங்கு இல்ல, பெரிய உருளைக்கிழங்குலயே வந்து பாதி உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி தான் நான் வந்து சேர்த்திருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம 3 டைம் கிட்ட அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கேரட்டை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா நீங்க வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்க சேர்க்கும்போது வந்து சீக்கிரமா வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேரட் வந்து வெந்துரும். இப்போ பொட்டேட்டோவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கியூபா வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 டம்ளர் கிட்ட வந்து நான் வந்து தண்ணி வந்து சேர்த்திருக்கேன். இதை வந்து நம்ம வந்து லைட்டா சூடாகிற வரைக்கும் நம்ம வந்து அடுப்புல வந்து வச்சுப்போம். லைட்டா சூடு ஆனதும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசி அப்புறம் கேரட், பொட்டேட்டோ வந்து இதுல வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நம்ம வந்து ஃப்ளேம் வந்து கொஞ்சம் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து பொறுமையா வெந்து வரணும். பாப்பாக்கு இப்போ 1 இயர் முடிஞ்சதுனால வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டுக்காக. நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா உப்பு வந்து அவங்க டாக்டர் கிட்ட கேட்டுட்டு நீங்க வந்து சேர்த்துக்கலாம். என்னோட டாக்டர் வந்து உப்பு வந்து கொஞ்சம் லைட்டா சேர்த்துக்கலாம்னு சொன்னதுனால நான் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா சீரகம், மிளகு வந்து நீங்க வந்து சேர்த்துக்கோங்க. நீங்க வந்து முழு மிளகு, முழு சீரகமாவும் சேர்த்துக்கலாம். இல்ல அப்படின்னா பவுடராவும் நீங்க வந்து சேர்த்துக்கலாம். சீரக பவுடர் அப்புறம் கொஞ்சமா மிளகு பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் சீரகம் மட்டும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியா வந்து நான் வந்து சீரகம் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்து வரணும். இப்போ பாருங்க முக்காவாசி நம்மளுக்கு வந்து வெந்துடுச்சு. நம்ம வந்து கொஞ்சமா எடுத்து கேரட், அந்த பொட்டேட்டோ அதெல்லாமே வெந்திருக்கா அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்கணும். அது வெந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிக்ஸி ஜார்ல வந்து இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த சாப்பாட்டுல இருந்து ஒரு 3 கரண்டி கிட்ட நான் வந்து இதுல வந்து மிக்ஸி ஜார்ல வந்து சேர்த்துக்கிறேன். அந்த தண்ணியுமே நீங்க வந்து சேர்த்துக்கலாம். அந்த தண்ணிலயும் நிறைய சத்துக்கள் இருக்கும். அந்த கேரட், அந்த பொட்டேட்டோட எல்லா சத்துமே அந்த தண்ணியில வந்து இருக்கும். அதனால அந்த தண்ணியுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா நம்ம வந்து அரைக்கிறதுக்கு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை வந்து இந்த மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஆற விட்டுடலாம். ஆற விட்டுட்டு மிதமான சூட்டுல இருக்கும்போது நம்ம வந்து மிக்ஸில வந்து அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ வந்து நான் வந்து அரைச்சிட்டேன். இப்போ பாப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கேரட், பொட்டேட்டோ ரைஸ் வந்து நம்ம வந்து சூப்பரா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம். இதை வந்து ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து நீங்க அந்த மிக்ஸில அரைச்சிருப்பீங்களே அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வார்ம் வாட்டர் வந்து நீங்க வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருப்பீங்களே அதையுமே நீங்க வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து நல்ல ஒரு சூப் கன்சிஸ்டன்சில வந்து நான் வந்து இதை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதுல கொஞ்சமா வந்து நெய் சேர்த்துக்கிட்டேன். நீங்க கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு, உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கா எல்லாமே நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுங்க. இப்போ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாப்பா வந்து பாருங்க ரெடியா அவளோட சேர்ல வந்து உட்காந்துக்கிட்டா சாப்பிட்றதுக்கு. அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு, விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.